ஹாய் ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். முருகனின் அறுபடை வீடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரே நிமிடத்தில் அறுபடை வீடையும் பார்க்கலாம் வாங்க. ஒரே கோவில்லையே அறுபடை வீடையும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இது பரங்கிரி என்று அழைக்கப்படுகிறது. இது திருமணத்தலம். இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். திருச்சீரலைவாய் என அழைக்கப்படுகிறது. சூரபத்மனை வதம் செய்த இடம்தான் இரண்டாம் தலம். மூன்றாம் படை வீடு பழனி. திரு ஆவின்குடி என்று அழைக்கப்படுகிறது. போகர் சித்தர் வாழ்ந்த இடம். நான்காம் படை வீடு சுவாமிமலை. சுவாமிமலையே கந்தகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த தலம்தான் சுவாமிமலை. ஐந்தாம் படை வீடு திருத்தணி. இது தணிகாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருத்தணியில் 365 படிகள் இருக்குது. இந்த 365 படிகளும் ஒரு வருடத்தோட நாட்களை குறிக்கிறது. கோபம் தணிந்த இடம்தான் திருத்தணி. ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை. சோலைமலை என்று அழைக்கப்படுகிறது. ஔவையாருக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்ட இடம்தான் இந்த பழமுதிர் சோலை. ஞானம் தந்த தலம் என்று அழைக்கப்படுகிறது. டிஎம் பவன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.